இங்க ஒருத்தன் தெரியாம செஞ்ச தப்பு அவனுக்கே சாதகமா முடியுது. அது எப்படின்னா, இவன் ரொம்ப நேரமா ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கான். அப்ப இவனுக்கு எதிரில ஒரு வயசு பொண்ணு வந்து உட்கார்றா. அவளை பார்த்தது இவனுக்கு பிடிச்சு போயிடுது. சோ அவளை அப்படியே அச்சஸ்ல ஒரு டிராயிங் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்க ஒரு ட்ரே மேல இருந்து ஒரு சாக்லேட்டை பிரிச்சு அதுல இருந்து ஒரு பீஸ் உடைச்சு சாப்பிடுறா. அதை பாக்குற இவனுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. என்னடா நம்ம சாக்லேட்டை நம்மள கேட்காமலே உரிமையோடு எடுத்து சாப்பிடறாளேன்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் இவனும் அதுல இருந்து ஒரு பீஸ் உடைச்சு சாப்பிடுறான். உடனே அந்த பொண்ணு இவனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறா. சிரிச்சிட்டு மறுபடியும் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுறா. இப்படியே கொஞ்ச நேரம் மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே வராங்க. கரெக்டா அப்பன்னு பார்த்தா அந்த பொண்ணோட ஸ்டாப் வந்ததும் அந்த பொண்ணு ட்ரெயினை விட்டு கீழே இறங்க போறா. அப்ப இதையும் நீங்களே எடுத்துட்டு போங்கன்னு மொத்த சாக்லேட்டை அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறான். ஆனா அவ அதை வாங்காம சிரிச்சுக்கிட்டே கீழே இறங்கி போயிடுறா. கொஞ்ச தூரம் போனது இவனோட ஸ்டாப் வரவும் இவனோட பென்சில் அவன் பாக்கெட்ல வைக்கும் போது தான் பாக்குறான் இவன் வாங்கின சாக்லேட் இவன் பாக்கெட்ல தான் இருந்திருக்கு. அது தெரியாம அந்த பொண்ணு தான் இவனோட சாக்லேட் எடுத்து சாப்பிட்டதா நினைச்சிருக்கான். ஆனா இவன் தான் அவளோட சாக்லேட் எடுத்து சாப்பிட்டிருக்கான். அது தெரிஞ்சதும் அவனுக்கே ஒரு அசிங்கமா போயிடுது. ஆனா இதையே காரணமா வச்சுக்கிட்டு அடுத்த நாள் அந்த பொண்ணை மீட் பண்ணி சாரி சொல்லிட்டு இவன் அவளை வரைஞ்ச டிராயிங் எடுத்து அவகிட்ட கொடுக்குறான். கடைசியில ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சு போய் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைய பிறந்துருது.